செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பதி அருகே வனப்பகுதியில் சமமாக காணப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த 4 பேரின் உடல்களை கைப்பற்றி கொலையா தற்கொலையா என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். அந்த 4 பேர் யார்? போலீஸ் விசாரணையில் முதற்கட்ட தகவல்களாக என்னென்ன கிடைக்கப்பெற்றன? ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் பாக்காலா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மூலவங்கா வனப்பகுதியில் 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண் ஆகியோர் இறந்து கிடந்துள்ளனர். அது பற்றி அங்குள்ளவர்கள் பக்காவாலா போலீசாருக்கு புகார் கொடுத்த நிலையில் அவர்கள் அங்கு சென்று உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது இறந்து கிடந்த 4 பேரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திட்டச்சேரியை அடுத்த பாக்கொந்தகை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், அவர்கள் பாக்கொந்தை கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் மனைவி ஜெயமாலா, அவர்களுடைய பெண் குழந்தைகளான தர்சினி, சர்சினி மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஜெயமாலாவின் பெரியம்மா மகன் கலைச்செல்வம் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. வெங்கடேஷ் குவைத்தில் வேலை செய்து வந்த நிலையில் சம்பாதித்த பணத்தை தன்னுடைய மனைவிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த பணத்தை ஜெயமாலா தன்னுடைய பெரியம்மா மகன் கலைச்செல்வன் மூலம் வட்டிக்கு கொடுத்து வசூல் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் என்ன நடந்தது என்று தெரியாத சூழ்நிலையில் குவைத்தில் வேலை பார்த்து வந்த வெங்கடேஷ் 2 ஆண்டுகளாக அனுப்பி வைத்த மொத்த பணமும் இல்லாமல் போய்விட்டதாக மனைவியை கேட்டிருக்கிறார். அதற்கு மனைவியிடமிருந்து எந்த பதிலும் வராத சூழ்நிலையில் குழந்தைகள் கொடுத்து பிரச்சனை இருந்துள்ளது. இந்த நிலையில் ஜெயமாலா சரியான பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயமாலாவுடைய 2 குழந்தைகள் கலைச்செல்வம் ஆகியோர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மாயமாகிவிட்டனர். 4 பேரையும் காணாமல் தேடிய வெங்கடேஷ் இது பற்றி திட்டச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரை பதிவு செய்து கொண்ட போலீசார் அந்த 4 பேரையும் தேடி வந்த நிலையில் அவர்கள் 4 பேரும் திருப்பதி அருகே அடர்ந்த வனப்பகுதியில் சவமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். இறந்து கிடந்தவர்களில் ஜெயமாலா, கலைச்செல்வம் ஆகியோர் முகத்தில் துணியை போட்டு மூடி பிளாஸ்டரை போட்டு ஒட்டி இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே இது கொலையாக இருக்கலாம் என்ற நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலையா இல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். 4 பேரும் இறந்து கிடந்த மருந்து பாட்டில் உள்ளிட்ட சில பொருட்களையும் போலீசார் கைப்பற்றுள்ளனர். இந்த நிலையில் திட்டச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த வெங்கடேஷ் புகாரினை உடனடியாக போலீசார் விசாரித்திருந்தால் தனது மகனை காப்பாற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசாருடைய குற்றச்சாட்டை இந்த வெங்கடேஷ் வைத்திருக்கிறாரு. இந்த 4 நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு பெண் மற்றும் 2 குழந்தைகள் திருப்பதியில் சென்று படுகொலை செய்யப்பட்டதா இல்லை தற்கொலை செய்யப்பட்டதா கோணத்தில் விசாரணை பெற்ற ஒரு சோகமான சம்பவத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனின்.